ஓம் சாந்தி. 28/1/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும் என்றால், அதாவது மதிப்புடன் தேர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். கெட்ட சகவாசம் மற்றும் மாயையின் புயல்களில் இருந்து தங்களை காத்து கொள்ளுங்கள். முதல் கேள்வி, பாபா குழந்தைகளுக்கு எத்தகைய சேவையை செய்துள்ளார், அதை குழந்தைகளும் கூட செய்ய வேண்டும்? பதில், பாபா செல்லமான குழந்தைகளே என்று அழைத்து நம்மை வைரத்தை போல் மாற்றுவதற்கான சேவையை செய்துள்ளார். அதுபோல குழந்தைகளாகிய நாமும் கூட நம்முடைய இனிமையான சகோதர ஆத்மாக்களை வைரத்தை போல மாற்ற வேண்டும். இதில் கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் வைரம் போல் ஆகிவிடுவீர்கள் என்று மட்டும் சொல்ல வேண்டும். இரண்டாவது கேள்வி, பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு கட்டளை இட்டுள்ளார்? பதில், குழந்தைகளே, நீங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதித்து கொள்ளுங்கள், மற்றவர்களையும் சம்பாதிக்க வையுங்கள். நீங்கள் யாரிடம் இருந்தும் கடன் வாங்குவதற்கு உங்களுக்கு கட்டளை அல்லது அனுமதி இல்லை. பாடல். இந்த பாவமான உலகத்திலிருந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. புதிய உலகத்திற்கு செல்லக்கூடிய இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா காலை வணக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாம் இந்த உலகத்திலிருந்து வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் வரிசை கிரமமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எங்கே செல்கின்றோம்? நம்முடைய இனிமையான அமைதியான வீட்டிற்கு. சாந்தி தாமம்தான் தூரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஆத்மாக்களாகிய நாம் வருகின்றோம். அது மூலவதனம் ஆகும். இது ஸ்தூலமான உலகம் ஆகும். அது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடாகும். அந்த வீட்டிற்கு பாபாவை தவிர வேறு யாரும் நம்மை அழைத்து செல்ல முடியாது. பிராமணிகளாகிய நீங்கள் அனைவரும் ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தது? தூரமாக அழைத்து செல்லக்கூடிய பாபா ஆவார். எவ்வளவு பேரை தூரமாக அழைத்து செல்வார்? அதாவது சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வார். எண்ணில் அடங்காதவர்களை அழைத்து செல்கின்றார். ஒரு வழிகாட்டியின் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கூட வழிகாட்டிகள் ஆவீர்கள். உங்களுடைய பெயரும் பாண்டவ சேனை என்பதாகும். மன் மனாபவ, தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளாகிய நீங்களும் கூட ஒவ்வொருவருக்கும் தூரமாக அழைத்துச் செல்வதற்கான யுக்தியை கூறுகின்றீர்கள். பாபா இந்த உலகத்திலிருந்து எங்கேயாவது எங்களை தூரமாக அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லவும் செய்கிறார்கள். புதிய உலகத்தில் இப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். இங்கே நடப்பதோ ராவண ராஜ்யமாகும். இங்கு சுகமாக இல்லை, எனவே இதிலிருந்து வெகு தூரம் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தின் பெயரே துக்க தாமம் என்பதாகும். இப்போது பாபா உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் கொடுப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் பாபாவை தேடுவதற்காக நீங்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறீர்கள். நான் மறைமுகமாக இருக்கின்றேன் என்று பாபாவே சொல்கின்றார். என்னை இந்த கண்களின் மூலம் யாரும் பார்க்க முடியாது. கிருஷ்ணருடைய கோயிலில் காலில் விழுந்து வணங்குவதற்காக ஒரு சிறு பலகையை வைக்கிறார்கள். நீங்கள் விழுந்து வணங்குவதற்கு எனக்கு கால்களே கிடையாது. நான் உங்களை செல்லமான குழந்தைகளே என்று அழைக்கின்றேன். இனிமையான சகோதரர்களே, பரலௌகிக்க தந்தையான பரமாத்மாவை நினைத்தீர்கள் என்றால் விகர்மங்கள் அழிந்து போகும் என்று நீங்களும் கூட மற்றவர்களுக்கு சொல்கிறீர்கள். அவ்வளவுதான். இதில் வேறு எந்த கஷ்டமும் இல்லை. எப்படி பாபா வைரம் போல மாற்றுகின்றாரோ அதே போல குழந்தைகளும் கூட மற்றவர்களை வைரத்தை போல் மாற்றுகிறார்கள். மனிதர்களை வைரத்தை போல் எப்படி மாற்றுவது என்பதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நாடகத்தின்படி கல்பத்துக்கு முன்பாக வந்தது போலவே ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் பாபா நமக்கு கற்றுத்தருகின்றார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். பாபா வைரத்தை போல நம்மை மாற்றி கொண்டிருக்கின்றார். கோஜர்களின் குருவான ஆகா கானை தங்கம், வெள்ளி மற்றும் வைரத்தினால் எடை போட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நேருவை தங்கத்தினால் எடை போட்டார்கள்.
அவர் ஒன்றும் வைரத்தைப் போல யாரையும் மாற்றவில்லை. பாபா உங்களை வைரத்தைப் போல் மாற்றுகின்றார். அவரை நீங்கள் எதனோடு எடை போடுவீர்கள்? நீங்கள் வைரம் போன்றவற்றை என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு அது அவசியமே இல்லை. அவர்கள் பந்தயத்தில் நிறைய பணத்தை செலவழிக்கிறார்கள். வீடு, சொத்து போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களோ உண்மையான வருமானத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கினீர்கள் என்றால் பிறகு 21 பிறவிகளுக்கு நிறைத்து கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் யாரிடமும் கடன் பெறுவதற்கு சட்டம் இல்லை. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. படிப்பில் ஒருபோதும் கவனக்குறைவாக அலட்சியமாக இருக்கக்கூடாது. சுய தரிசன சக்கரதாரியாகி இருக்க வேண்டும். வைரத்தைப் போல மற்றவர்களை உருவாக்கும் சேவை செய்ய வேண்டும். 2. உண்மையான வருமானத்தை தானும் ஈட்ட வேண்டும், மற்றவர்களையும் சம்பாதிக்க வைக்க வேண்டும். தங்களுடைய பழைய பொருட்கள் அனைத்தையும் மாற்றம் செய்துவிட வேண்டும். கெட்ட சகவாசத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வரதானம். உலகத்தின் ஒளியாக ஆகி பக்தர்களை பார்வையினாலேயே திருப்திப்படுத்திவிடக்கூடிய தரிசனத்துக்கு உகந்த மூர்த்தி ஆகுக. விளக்கம். முழு உலகமே உலகத்தின் கண்களாகிய உங்களுடைய பார்வையை பெறுவதற்கான எதிர்பார்ப்பிலே இருக்கிறார்கள். உலகத்தின் ஒளிகளாகிய நீங்கள் தங்களுடைய சம்பூர்ண ஸ்டேஜ் முழுமையான நிலையை அடைந்து விடும் பொழுது, அதாவது சம்பூர்ணத்தன்மை முழுமை என்ற கண்களை திறந்து விடும் பொழுது ஒரு வினாடியில் உலக மாற்றம் என்பது ஏற்படும். பிறகு தரிசனத்துக்கு உகந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் தங்கள் பார்வையினாலேயே பக்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். பார்வையினாலேயே திருப்திப்பட்டு விடுபவர்களின் நீண்ட வரிசை இருக்கிறது. எனவே சம்பூர்ண நிலை என்ற கண்கள் திறந்திருக்கட்டும். கண்களை கசக்குவது மற்றும் சங்கல்பங்களில் மூச்சு திணறுவதையும் தூங்கி விழுவதையும் இப்போது நிறுத்திவிடுங்கள். அப்போது நீங்கள் தரிசனத்துக்கு உரிய மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். தூய்மையான சுபாவம் என்பது பணிவுத்தன்மையின் அடையாளம் ஆகும். தூய்மையானவர் ஆனீர்கள் என்றால் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து மீண்டும் காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தன்னுடைய சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் தரும் சேவையை செய்யுங்கள். மனம் புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் மன் மனாபவ என்ற மந்திரத்தை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மன் மனாபவ என்ற மந்திரத்தின் நடைமுறை தாரணையின் மூலமாக உங்களால் முதல் நம்பரில் வர முடியும். மனதின் ஒருமுகப்பட்ட நிலை என்றால் ஒருவருடைய நினைவில் இருப்பதாகும். ஏகாகிரதா, அதாவது மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் ஏகாந்த நிலை அல்லது தனிமையின் நிலை ஆகும். அனைத்து விதமான கவர்ச்சிகளின் அதிர்வலைகளில் இருந்து விலகி உள்முக சிந்தனை உள்ளவர் ஆனீர்கள் என்றால் அப்பொழுதுதான் தங்கள் மனதின் மூலமாக முழு உலகத்திற்கும் சகாஷ் அல்லது முழுமையான சக்தியை கொடுக்கும் சேவையை செய்யக்கூடியவராக ஆக முடியும். நல்லது. ஓம் சாந்தி.